ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல கலைஞர் கைவினை திட்டத்துக்கு எப்படி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து நம்ம தமிழக அரசு சார்பில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் என்ன பண்றாங்கன்னா கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க போன வருஷம். அதாவது போன வருஷம் டிசம்பர் தான் இந்த ஸ்கீம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் சார்பில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த திட்டத்து மூலியமா நீங்க 3,00,000 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து சப்சிடியோட நீங்க வந்து லோன் வந்து வாங்கிக்க முடியும். உங்களுடைய சொந்த பிசினஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 விதமான பிசினஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கைவினை திட்டங்கள் இருக்கு இல்லையா? கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய தொழில்கள்ல நீங்க ஏதாச்சும் ஒரு தொழில்கள் வந்து பண்றீங்க அப்படின்னா, அந்த தொழில்களுக்கு 3,00,000 வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, கவர்மெண்ட் கிட்ட வந்து லோன் வந்து வாங்கிக்க முடியும். இந்த லோனுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கேட்கறாங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை எப்படி நீங்களே வந்து ரெடி பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மத்தவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த கலைஞர் கைவினை திட்டத்துக்கு வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பிடிஎஃப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கேட்டகரியில நீங்க வந்து பிசினஸ் வந்து ஏற்கனவே வந்து ஒரு 5 இயர்ஸா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கணும். உங்களுடைய பிசினஸ் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அதாவது கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்காக தான் வந்து என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் சார்பில் உங்களுக்கு வந்து 3,00,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 3,00,000க்கு வந்து உங்களுக்கு வந்து 25% 50,000 உங்களுக்கு வந்து கேஷ் அதாவது சப்சிடி மானியமா உங்களுக்கு வந்து கொடுத்துறாங்க. 5% இன்ட்ரெஸ்டோட சப்சிடியும் உங்களுக்கு வந்து கொடுத்துறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இந்த திட்டத்துடைய கான்செப்ட். இந்த திட்டத்தை பத்தின ஃபுல் டீடைல் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலை பத்தி இந்த இந்த திட்டத்தை பத்தின ஏ டு இசட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா என்டையர் ப்ராசஸ் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ஒன்ஸ் வந்து நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு கையில எடுங்க. ஏன்னா பிரிண்ட் அவுட் போட்டு நீங்க மேனுவலா பென்ல நீங்க எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அவங்க டிக்ல வந்து உங்களுக்கு வந்து அப்செட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுல மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. கலைஞர் கைவினை திட்டம் விரிவான திட்ட அறிக்கை. திட்ட அறிக்கை மீன்ஸ் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். நீங்க பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து இப்போதைக்கு வந்து தேவைப்படுது, உங்களுடைய லாப நட்டங்கள் என்ன, அதே மாதிரி உங்ககிட்ட எவ்வளவு ஸ்டாஃப் இருக்காங்க, உங்களுடைய ரா மெட்டீரியலுக்கு மூலதன செலவுகள் வந்து எவ்வளவு ஆகுது, ஸ்டாஃப்க்கு எவ்வளவு சேலரி கொடுக்குறீங்க, அதே மாதிரி உங்களுடைய அந்த ப்ராஜெக்ட் மிஷினரிக்குலாம் எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. இதை ஃபார் அப்ராக்சிமேட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா திட்ட செலவுகள், அதாவது திட்டத்தின் செலவுகள், காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே. இந்த இடத்துல வந்து நிலம், கட்டிடம் செலவுகள். அதாவது உங்களுடைய பிசினஸ நீங்க வந்து சும்மா வீட்ல வச்சு பண்ண மாட்டீங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு லொகேஷன், ஒரு ஆபீஸோ, இல்ல ஏதாச்சும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர் ஹவுஸ் மாரி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து அந்த பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சோ இந்த இடத்துல லேண்ட் பில்டிங் காஸ்ட் ஒரு ஒரு லேண்ட் வாங்குறதுக்கோ, இல்ல வந்து கட்டிடம் கட்டுறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து செலவாகுது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, உங்களுடைய அமௌண்ட் எவ்வளவு வருது அப்படிங்கிற மாரி நீங்க போட்டுக்கோங்க. இல்ல நீங்க சின்னதா சிறு குறு தொழில் தான் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 1,00,000 உள்ள தான் வருது அப்படின்னா 1,00,000 அப்படிங்கிறத நீங்க கூட இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கருவி, உபகரணங்கள், இயந்திர செலவுகள் அதே அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா டூல்ஸ், எக்யூப்மெண்ட், மிஷினரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா எவ்வளவு காஸ்ட் ஆகுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாய் பண்றவங்களுக்கு எல்லாம் மோஸ்ட்லி மிஷினரிஸ் அப்படிங்கிறது வந்து தேவைப்படாது. இந்த மண்பாண்டங்கள் செய்யறது, இல்ல வேற ஏதாவது கைவினைகள், சிற்பிகள் இந்த மாதிரி செய்யறதுக்கெல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மிஷினரிஸ் தேவைப்படும். அப்ப இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு மிஷினரி அப்படிங்கிறது நீங்க எவ்வளவுக்கு வந்து வாங்கியிருக்கீங்க, எவ்வளவுக்கு வந்து வாங்க போறீங்க அப்படிங்கறதுக்காக ஃபார் அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 லேக்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா 2 லேக்ஸ் போடுங்க. இல்ல வந்து ஒரு 50,000 மட்டும் தேவைப்படுது அப்படின்னா நீங்க 50,000 மட்டும் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. 50,000 போட்டுட்டு செயல்பாடு மூலதன செலவுகள், ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ் நீங்க எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுக்கு பண்ணிருக்கீங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது நீங்க செலவு மூலதன அதாவது செயல்பாட்டு மூலதன செலவுகள். சரிங்களா? நீங்க இது வரைக்கும் வந்து ஒரு 2 லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 2 லேக்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அதே மாதிரி பிற செலவுகள் ஏதாச்சும் இருக்கு அதர் காஸ்ட் அதாவது சரி அதர் காஸ்ட் நீங்க ஏதாச்சும் வந்து ஆட் பண்ணணும். வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ்க்கு வந்து இந்த லைசன்ஸ் வாங்குறது, இல்ல மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா போர்டு வைக்கிறது, வேற ஏதாவது அடிஷனலா உங்களுக்கு வந்து இது செலவு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அதையுமே இந்த இடத்துல நீங்க வந்து போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு 50,000 கூட நீங்க அப்ராக்ஸிமேட்டா போட்டுக்கோங்க. போட்டுட்டு டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படிங்கிற இந்த இடத்துல டோட்டல் காஸ்ட்ட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலா இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல விதிமுறைகள் மீன்ஸ் ஆஃப் பினான்ஸ் இப்ப இந்த இடத்துல நீங்க கவனமா வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது எழுதுற மாதிரி இருக்கும்.
மீன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படிங்கிற இடத்துல வங்கி கடன் மதிப்பு, அதாவது கவர்மெண்ட் சார்பில் உங்களுக்கு வங்கியில இருந்து எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா, ஒரு கேண்டிடேட்ஸ்க்கு இது வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, என்கிட்ட வந்து அப்ரோச் பண்றாங்க. இது வந்து இந்த மகளிர் சுய உதவி குழுவுல இருந்து அப்ளை பண்ணலாமான்னு கேக்குறீங்க. அப்படி கிடையாது. இது ஆக்சுவலா வந்து தனிநபருக்கு தான் வந்து குடுக்குறாங்க. நீங்க தனியா இண்டிவிஜுவலா அப்ளை பண்றதுக்கு, சரிங்களா? ஒரு பீப்பிள்க்கு வந்து 3 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. சோ உங்களுக்கு வந்து வங்கி கடன் மதிப்பு 3 லேக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுது? இல்ல எனக்கு 3 லேக்ஸ்மே தேவைப்படுது அப்படின்னா 3 லேக்ஸ் போட்டுக்கலாம். இல்லங்க எனக்கு 3 லேக்ஸ்லாம் வேண்டாம். எனக்கு 2 லேக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா, நீங்க இத என்ன பண்ணலாம்னா 2 லேக்ஸ் கூட இந்த இடத்துல போட்டுக்கலாம். 2 லேக்ஸ் போட்டுட்டு மானியத் தொகை வங்கியின் விபரம் அப்படிங்கிறதுல வங்கி கடன் மதிப்புல வந்து 25% அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 50,000 அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க வந்து போட்டுக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் சார்பில உங்களுக்கு 50,000 வந்து குடுத்துடுறாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவோர்களின் பங்களிப்பு, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற இடத்துல நீங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டலா வந்து எவ்வளோ வருது? இப்ப இந்த இடத்துல ஒரு 50,000 போட்டுக்கோங்களேன். டோட்டலா வந்து நமக்கு வந்து 4 லேக்ஸ் வருது அப்படின்னா, இந்த இடத்துல டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4 லேக்ஸ் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல எழுதிக்கணும். எழுதுனதுக்கு அப்புறம் உற்பத்தி செலவு ஒரு வருடத்திற்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வருது? அந்த புரொடக்ஷன் பண்றதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய மூலப்பொருளுடைய செலவு. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மண்பாண்டங்கள் வந்து செய்றாங்க அப்படின்னா, அதுக்கு உண்டான அந்த மெட்டீரியல்ஸு, அதுக்கு உண்டான அந்த மண்கள் ரெடி பண்றது, அதுக்கு அத கலர் பவுடர் ஆட் பண்றது, இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரா மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படும். அந்த ரா மெட்டீரியல்ஸ் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து செலவாகுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்ராக்ஸிமேட்டா வந்து ஒரு ரூ. 1,00,000 செலவாகுது அப்படின்னா, 1,00,000ங்கிறத போட்டுக்கோங்க. அதே மாரி தொழிலாளர்களுடைய செலவு, லேபர்ஸ் காஸ்ட். உங்ககிட்ட வந்து இப்ப நீங்க சிறு குறு தொழில் தான் பண்றீங்க. ஒரு 3 பேர் வேலைக்கு வச்சிருக்கீங்க. ஒரு ஆளுக்கு வந்து ரூ. 10,000 கணக்கு போட்டாலும் 3 பேருக்கு வந்து ரூ. 30,000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 30,000ங்கிறத போட்டுக்கோங்க. அதே மாரி பயன்பாடு, மின்சாரம், நீர். உங்களுடைய அந்த பிசினஸ்க்கு வந்து கண்டிப்பா யூனிட்டுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஈபில வந்து லைன் எடுத்திருப்பீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு டோட்டலா எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்க ஈபி வந்து பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க அப்ராக்ஸிமேட்டா இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஒரு ரூ. 30,000 வருது அப்படின்னா 30,000ங்கிறத இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அதே மாரி நீங்க ஓன் ஹவுஸ் அப்படின்னா நீங்க எதுவுமே ஓன் பிசினஸ் அப்படின்னா எதுவுமே தேவையில்ல. நீங்க ரெண்டலுக்கு வச்சிருக்கீங்க, இல்ல லீஸ்க்கு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மந்த்லி ரெண்டல் ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாசம். ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10,000 நீங்க ரெண்டல் குடுக்குறீங்க அப்படின்னா 12 மாசத்துக்கு இந்த இடத்துல நீங்க வந்து 1,20,20,000ன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? 1,20,20,000ங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாரி பராமரிப்பு செலவுகள். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் நீங்க வந்து மெயின்டனன்ஸ் வந்து பண்ணுவீங்க. இல்ல 6 மாசத்துக்கு ஒன்ஸ் வந்து மெயின்டனன்ஸ் பண்ணுவீங்க. மெயின்டனன்ஸ் பண்றதுக்கு வந்து காஸ்ட் வருது அப்படின்னா போடுங்க. இல்லைன்னா இந்த இடத்துல விட்டுருங்க. தேவையில்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சந்தைப்படுத்தல் மற்றும் ஊக்குவிப்பு. உங்களோட பிசினஸ நீங்க வந்து புரமோட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அமௌண்ட் வந்து செலவு பண்ணுவீங்க. அந்த ஃபார்ம் பிரிண்ட் அடிக்கிறது, நோட்டீஸ் குடுக்குறது, சோசியல் மீடியால வந்து ஆட் போடுறது, உங்களுடைய லோக்கல் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிவி சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மென்ட் பண்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அந்த காஸ்ட்ட நீங்க இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அதெல்லாம் நீங்க வந்து இல்ல ப்ரோ இதெல்லாம் நாங்க வந்து பண்ணல அப்படின்னா, நீங்க இதுல எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து ஒரு கோடு மட்டும் போட்டுருங்க. அதே மாரி பிற செலவுகள், அதர் எக்ஸ்பென்ஸ்ன்னு ஏதாச்சும் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மத்தபடி இந்த ஸ்டாஃப்க்கு வந்து அ ரூம்ஸ் வந்து ஃபுட் அக்காமடேஷன் குடுக்குறது, இந்த மாரி ஒரு விஷயத்துக்குலாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, எக்ஸ்பென்ஷன்ல நீங்க வந்து போட்டுக்கலாம். அதுக்கான அமௌண்ட்ட நீங்க அந்த இடத்துல போட்டுட்டு, டோட்டலா ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச். சாரி ஜி வரைக்கும் குடுத்துருக்காங்க. இந்த எல்லாத்தையும் டோட்டலா நீங்க வந்து கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதுங்கிறத இந்த இடத்துல டோட்டல் பண்ணி போட்டுருங்க. டோட்டல் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல லாபம் மற்றும் நஷ்டம், புராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பினான்சியல் இயர், எஃப்ஒய் அப்படிங்கிறது பினான்சியல் இயர். கடந்த 2023 டூ 24 இந்த பினான்சியல் இயர்ல உண்மையானவை பொருந்தினால் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க வந்து பினான்சியல் இயர்ல என்னென்ன லாபம் வந்திருக்கு, என்னென்ன நஷ்டம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும். சோ இந்த இடத்துல பாருங்க, மொத்த வருவாய், அதாவது டோட்டலா டர்ன் ஓவர் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வருவாய் அப்படிங்கிறது வந்து சொல்லுவோம். ஏன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து என்னமே ஹோல்சேல்ல ப்ராடக்ட் வாங்கி அத வந்து ரீட்டெயில் பண்ணுவோம். அதே மாரி மிஷினரீஸ் வாங்கி நம்ம வந்து அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் அதெல்லாம் நம்மளோட சொந்த செலவுல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கை காசு போட்டு அத ரெடி பண்ணி ஒரு நல்ல ஒரு லாபத்துக்கு நம்ம வந்து சேல் பண்ணுவோம். சரிங்களா? அப்படிங்கிறதுனால டோட்டலா டர்ன் ஓவர் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டோட்டல் டர்ன் ஓவர்ல இருந்து மொத்த செலவுகள் எக்ஸ்பென்ஷன் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 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 கடந்த 23ல இருந்து 24 வருஷம் இந்த இயர்ல வந்து ஒரு ரூ. 5,00,000 உங்களுக்கு வந்து டர்ன் ஓவர் நடந்திருக்கு. அந்த 5,00,000த்துல நீங்க வந்து ஒரு ரூ. 1,00,000 வந்து பொருள் போட்டு நான் வந்து பொருள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 1,00,000 அப்படிங்கிற நீங்க இந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். அந்த 1,00,000 தான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய செலவா வந்து நீங்க வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, செலவு பண்ணியிருப்பீங்க. மொத்த லாப நஷ்டம் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லாபம் இருந்துச்சு சாரி நஷ்டம் இருந்துச்சுன்னா போடுங்க. அப்படி நஷ்டம் இல்ல அப்படின்னா லாபத்த மட்டும் ஏ அப்படின்னு போட்டுட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா,
லாபம் இவ்வளவு மீதி 4 lakhs வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட்டா வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நடப்பாண்டு பினான்சியல் 2024 டு 25 அப்படிங்கிற இந்த இந்த இதுல உண்மையானது ஏற்கனவே உள்ள தொழில் முனைவராக இருந்தால் இந்த திட்டமிட்டபடி இருந்தால் கண்டிப்பா நீங்க வந்து தொழில் முனைவராக இருந்திருக்கணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இது இருந்துச்சுன்னா நீங்க இந்த விஷயத்தை வந்து கொடுங்க. இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் கொடுத்தா போதுமானது. அப்படி இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி அப்படியே நீங்க இந்த இடத்துல சைட்ல வந்தீங்க அப்படின்னா பினான்சியல் இயர் 2025 டு 26 இந்த திட்டமிட்டபடி உங்களோட 1 இயர் காஸ்ட் வந்து எவ்வளவு வரும் அப்படிங்கிற நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல உங்களுடைய தொழில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்துட்டு அது அப்ராக்சிமேட்டா நீங்க என்ன பண்ணிக்கோங்க இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இந்த இடத்துலயும் 26 டு 27 இந்த இயர்லயும் வந்து நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல உங்களோட பிசினஸ் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா போட்டாதான் நம்மளுக்கு வந்து லோன் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? சோ இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கவனமா வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஒரு அப்ராக்சிமேட்டா போடுங்க. கரெக்டா அக்யூரேட்டா தான் போடணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி இதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க மறுபடியும் ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து ப்ராசஸ் வந்து பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சார்பில் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பிசினஸ் பண்றக்கூடியவங்களுக்கு லோன் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கவர்மெண்ட் சார்பில் இருந்து கொடுக்கக்கூடிய லோன் தான் நம்ம வந்து ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. பட் ரீசென்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்களை வந்து அப்ரோச் பண்றாங்க. எங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுங்க ப்ரோ, எங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுங்க, நீங்களே எல்லாமே ப்ராசஸ் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன டவுட்னாலும் நீங்க வந்து இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம சார்பில் உங்களுக்கு எல்லா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டுமே பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.